A pleasant good morning to all of you. It's so pleasant because a pleasant professor is by my side. Whenever you see our beloved Professor Ravindran sir, you can be reminded of only one thing, that is sweetness, pleasantness, happiness, joyfulness, and youthfulness. He is the emblem and symbol of dynamism, enthusiasm to all the students like me. Since I am an eternal student to him, even though he says that he was my student, I would like to be ever his student. That is a credit to Professor Ravindran sir, my guru. And you are lucky that you are having such a doyen professor, eminent professor to your college, because it is a last to St. Joseph's College. The last is because you are gaining much from him, whereas the students in St. Joseph's often used to go there, but here at least weekly he is meeting you. Professor, you are lucky. So I wish this student gathering here to gain my lecture. Even though it is a seminar, it is a kind of lecture too. The topic given to me is a very scintillating, captivating topic chosen by our professor. He is known for that, the choice. ஒரு நல்ல உணவகம் எது அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டா, அருமையான உணவகம் ஏற்கனவே அவர் சாப்பிட்டு பார்த்து இது சரியா இருக்கும்னு அந்த உணவகத்துக்கு கூட்டி செல்லக்கூடிய ஒரு தயாள குணமுடைய பெரும் பேராசிரியர். அதாவது எதுலையுமே சரியா இருக்கணும். precision, perfectness, that is Professor Ravindran sir. இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். So he only gave the topic conquer through communication. Through communication சொன்னார். ஐ லவ் யூ மாங்கிறத எத்தனை டோன்ல சொன்னார். எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன முறையில் அது புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதையும் சொன்னார். கண்ணதாசன் ஒரு முறை அவர் அமெரிக்கால போய் அந்த சொற்பொழிவுல சொல்றார், இன்று உலக தாய்மொழி தினம், இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இனி விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன். பாரதிதாசன். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, பாரதியார். ஆக இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில், அருமையான இந்த தமிழகத்தில், தமிழ்நாட்டில் பிறந்ததற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இன்று நம்முடைய தாய்மொழி தினம். அதனாலதான் தமிழ்லயும் கொஞ்சம் பேசுவேன். அப்படிப்பட்ட அந்த தாய்மொழியை பற்றி கண்ணதாசன் பேசும்போது அவர் சொன்னது போலவே ஒரு வழக்கு, there is a court case, the judge is asking the person who is a culprit, அதாவது ஒரு பணம் கொடுக்கிறேன்னு சொன்னவன் கொடுக்காம ஏமாத்தி ஏமாற்றப்பட்டவன் வழக்கு தொடுக்கிறான். ரெண்டு பேரும் உங்க முன்னாடி நிற்கிறாங்க. நீதிபதி கேட்கிறார், நீ ஆடு வாங்கினீல? வாங்கினேன். பணம் கொடுத்தியா? கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்த? இரு, 100 ரூபாய் தரேன்னு கொடுத்தேன். ஆமையா, அவன் 200 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 100 ரூபா தான் ஏன் கொடுத்தான் இவன் சொல்றான். உடனே அவர் நீதிபதி கேட்கிறார், 200 ரூபாயில 100 ரூபாய் தானே கொடுத்துருக்க, அதான் ஏன் இரு 100 ரூபாய் தரேன்னு சொன்னேன், 200 தரேன்னு சொல்ல. அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒருவேளை 300 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பியோ இவர் நீதிபதி, அவனை எப்படியாவது மாட்டணும்ட்டு. அவன் உடனே சொல்றான், முன்
100 கொடுக்குறேன்னு சொன்னையா? அதான் முன்பு நீ தானே கொடுக்குறேன்னு சொன்ன 400 ரூபா அப்படின்னு ஒன்ன, நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் ஐயா. நான் 100 ரூபாய். அப்ப தமிழ்ல பாருங்க, விளையாடு, தமிழ் விளையாடுகிறது, சிலம்பம் ஆடுகிறது. அப்படிப்பட்ட தமிழ் உங்களுடைய தாய்மொழி, மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த மொழியை, அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசும் முன்பு, வாட் இஸ் கம்யூனிகேஷன்? இத பெர்னர்ட் ஷா, இஸ் த பெஸ்ட் philosopher, writer, dramatist, world famous. He says, the problem with communication is the illusion that it has been accomplished. I repeat, the problem with communication is the illusion that it has been accomplished. அதாவது ஒரு தகவல் பரிமாற்றம் நடந்து விட்டது என்பதற்கு நாம் நினைப்பது போல நடக்கவில்லை. நாம் நினைப்பது போல நடக்கவில்லை. ஏனென்றால் நாம் நினைத்தது நடக்கவில்லை. நாம் நினைத்தது போல அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அருமையா சொன்னார். வாழ்க்கையில புரிதல் இருந்தால்தான், தட் இஸ் a real communication. Not only simply speaking, but speaking not to the head but to the heart. இதயத்துக்கு எப்பொழுது அந்த மொழி போய் சேருகிறதோ, அதுதான் நெல்சன் மண்டேலா சொல்றார். When you speak in some other language, it goes to your head. When you speak in your mother tongue, it goes to your heart. சொல்லுகிறார். என்னதான் நம்ம எத்தனை மொழி படித்தாலும், அந்த மொழியில் ஒருவர் பேசும்போதோ நாம் பேசும்போதோ தமிழில் புரிந்து கொண்டுதான் அது டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறோம். மறந்துடாதீங்க. இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்க. இது தாய்மொழி. தாய்மொழிங்கும் போது தாயிடம் இருந்து வரக்கூடியது. உங்க வயிற்றுல கர்ப்பப்பையில குழந்தை இருக்கும் போதே அந்த தாய் பேசுவதை இந்த குழந்தை கேட்கிறது, அந்த குழந்தை உணர்கிறது. அதனாலதான் அது உயிர் பெற்று, அந்த உயிர்னா ஏற்கனவே உயிர் இருக்கு, நல்ல வளர்ச்சி பெற்று வெளியே வந்த பிறகு தன்னுடைய அம்மாவை பார்த்து அம்மா என்ற வார்த்தை அந்த முதல் வார்த்தை. ஆக the communication is of so many types. We are going to see. But at the same time, the communication is a failure in so many contexts. அப்ப ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தர் போறப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இதெல்லாம் ஷார்ட்டா உங்களுக்கு, ஏன்னா வித்தின் 1 hour 12:30 we have to finish. அதை பத்தி உட்ரோ வில்சன் அவர்கள் சொல்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அறிஞர், அதே சமயத்தில் அமெரிக்க தலைவர். If I am to speak 10 minutes, I need a week for preparation. 10 நிமிஷம் பேசணும்னு நான் நினைச்சேன்னா, அல்லது எனக்கு சொன்னாங்கன்னா, 1 வாரம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு 1 வாரம். If 15 minutes, 15 நிமிஷம் பேசணும்னா 3 நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணா போதும். இஃப் half an hour, அரை மணி நேரம் பேசணும்னா 2 நாள் போதும், 2 days. இஃப் an hour, 1 hour, I am ready now. 1 hour தான் பேசணும்னா I am ready. That's why I am ready now. I prepared something. What does he say? ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. 10 நிமிஷம் பேசுறதுக்கு எவ்வளவு நாள் தேவை? அவர் சொல்றாரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு 1 வாரம் தேவைங்கிறாரு. இந்த 10 நிமிஷங்கிறது எதை குறிக்குது? யாராவது சொல்ல முடியுமா? 10 நிமிஷங்கிறது, this kind of communication refers to a very, very important role in your life. உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அது. 10 நிமிடம். இன்டர்வியூல 10 நிமிஷத்துக்கு மேல பொதுவா இருக்காது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி, you have to get your placement, for which you have to cultivate your
communicative skills. What is skill? அருமையா எழுதியிருப்பார். இந்த புத்தகம் வந்து சார் சொல்லி நான் அவரோட இணைந்து இன்னொரு ப்ரொஃபஸரும் இணைந்து 3 பேரும் இணைந்து இந்த புத்தகத்தை ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பு இதை வெளியிட்டோம். மிக பிரபலமான ஒரு புத்தகம், சக்சஸ் த்ரூ சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது MCA கோர்ஸுக்கு டெக்ஸ்ட் புக்கா வச்சிருந்தாங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில, பைனரிங். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, he clearly defines, அதாவது சார்ட்ட உள்ள பெரிய ஒரு அசெட் என்னன்னா சிம்பிளா புரிய வச்சிருவார். வாட் இஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்றாரு. டு நோ இஸ் நாலேஜ், நோ சம்திங் இஸ் நாலேஜ். திருக்குறளை பத்தி எனக்கு தெரியும், நாலேஜ் அபவுட் திருக்குறள். பிசிக்ஸ்ல இதை பத்தி தெரியும், தெர்மோடைனமிக்ஸ் அந்த மாதிரி. அப்ப அது அது அதை பத்திய நாலேஜ். திஸ் இஸ் நாலேஜ். தட் ஈரா இஸ் ஓவர். அது 20வது நூற்றாண்டோடு முடிந்து விட்டது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க இப்பதானே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். Now this is an era of skill. ஸ்கில்னா என்ன அவர் சொல்றார், டூயிங் இஸ் ஸ்கில். அவர் ஏன் இவ்வளவு போட்டிகள் இதெல்லாம் நடத்துறாரு? தட் இஸ் a ஸ்கில். பேசுவது என்பது ஒரு ஸ்கில். கம்யூனிகேஷன் இஸ் a ஸ்கில். So communication has to be mastered. It has to be a mastered one in order to save you in life, in order to secure your life, in order to get your placement in life. படிப்பது என்பது எதற்கு? வேலை வாய்ப்புக்கு. இது சிம்பிளா புரிஞ்சுங்க. நான் வந்து இன்னும் 30-40 வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனா எனக்கு வேலை வேணான்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேலை அவசியம். அதற்கு அவசியம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நவ் லெட்ஸ் கம் டு தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பிஃபோர் தட் திருவள்ளுவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம் கம்யூனிகேஷனை பத்தி. நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று. 641வது குறள். குறிச்சுங்க. யாருமே எழுதுவதாக தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும், எழுத வேண்டும். கை இருக்கிறது அதுக்கு தான், செல்போனுக்கு மட்டும் அல்ல. நாம் செல்போனை எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நமக்கு நம்முடைய ஸ்கில் பூராமே டல் ஆயிருது. எழுத வேண்டும், நோட்ஸ் எடுங்க. நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று. 641 குறள். அது குறிச்சுங்க, வீட்டில் போய் பாருங்க. அதுக்கு செல்போன் யூஸ் பண்ணுங்க, அதுல இருக்கு. நாவன்மையாகிய நலம், அது ஒரு நலம், ஸ்கில், ஒரு வகை செல்வம் ஆகும். இட்ஸ் எ வெல்த். அந்த நாநலம் தனிச்சிறப்புடையது. பாருங்க, வள்ளுவர் சொல்றார், நான் சொல்ல. அந்த நாநலம் தனிச்சிறப்பு உடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அது அடங்குவது அன்று. மு வரதராஜனார், பெரிய ஒரு வைஸ் சான்சலர், அவரு சொல்றார். என்ன சொல்றார்? எந்த செல்வங்களையும் இதை அடக்க முடியாது, ஏன்னா இது தனித்தன்மை வாய்ந்தது, தனித்துவம் வாய்ந்தது. மற்ற செல்வங்களோடு இதை சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட செல்வம் எது? நலம். 3 நயம் இருக்கணும்பாங்க. அண்ணா சொல்லுவார் பேரறிஞர். பையில நாணயம், நாவில் நயம், நாணயம், நெஞ்சில் நயம், அந்த நாணயம் நேர்மை. இந்த 3 நயம் இருந்தாதான் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியும். நாணலம். ஆக அப்படிப்பட்ட அந்த சொல்வன்மை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி. இதை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அருமையாக சொன்னார். எவ்ரி லீடர் ஹாஸ் டு பி எ ரீடர். கற்றனை தூறும் அறிவு. பேரறிஞர் அண்ணாட்ட கத்துக்க வேண்டியது. அவர் கைப்படாத நூலே கிடையாது கன்னிமரா நூலகத்தில் என்று சொல்வார்கள். பெரிய நூலகம். அப்ப அதை விட பெரிய நூலகம்லாம் வந்தாலும் கூட அன்றைக்கு அவர்
அந்த நூலகத்திற்கு சென்று அது மூடும் வரை அவர் வந்து சொல்வாராம், ஐயா நாளைக்கு வந்து படிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் உட்கார்ந்து படித்தவர் பேரறிஞர் அண்ணா. அரசியலை விட்டுருங்க, அரசியலுக்கு இங்க கல்வி நிலையத்தில் இடமே இல்லை. நாம் பார்ப்பது பேரறிஞர் அண்ணாவை. அவர் எப்படி பேரறிஞர் ஆனார், தலைவர் ஆனார், தமிழ்நாடு என்ற பேரு வைக்கக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் ஆனார் நினைக்க வேண்டும். அப்ப அவர் என்ன, அவர் கற்றுக்கொண்டது எது? நாணலம், எப்படி பேசுவது. அப்படி அவர் பேசியதால் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினது சொல்லுதல் வல்லார் பெறின். வள்ளுவர் சொல்றார், விரைந்து தொழில் கேட்கும். ஒரு லீடர், ஹிட்லர் பாருங்க, அவன் கெட்ட ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு அதை செயல்படுத்தினாலும் அவரை போன்று ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேட்டர் இல்லைங்கிறான். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி முன்னாடி நின்று ரிஹர்சல் எடுப்பாராம். He has to take some rehearsal before he goes and addresses not thousands, millions of people. கோடிக்கணக்கில் முன்னாடி ஆடியன்ஸ். ஹிட்லர். The same Second World War. You see Churchill, I have only sweat and blood to offer. இது அருமையான ஒரு ஸ்பீச். அவர் என்ன பண்றாரு, ஹிட்லருக்கு எதிராக உலகத்தை திருப்புகிறார். பாருங்க, இந்த நாவன்மையால் ஹிட்லர் தன் பக்கம் திருப்பிய உலகத்தை சர்ச்சில் தன்னுடைய சொல்வன்மையால் தன் பக்கம் இழுத்து உலக வெற்றி பெறுகிறார். இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுகிறது. ஆக விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினது சொல்லுதல் வல்லார் பெறின். ஒரு மிகப்பெரிய லீடர் ஆகணும்னா நீங்க முதல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ்ல பெரிய ஆளா இருக்கணும். யூ ஷுட் பி an expert in that. Now we come to this public speaking, this one part of it. What do you mean by public speaking? Speaking in the public. Speaking in the public is called public speaking on a stage. The act of sharing information with an audience through an oral presentation. ஒரு ஆடியன்ஸோட நம்முடைய ஓரல் பிரசன்டேஷன் மூலமாக நம்முடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பது, இவ்வளவுதான். What are the uses? This communication, this form of communication can be used to inform. நான் ஒரு மிகப்பெரிய தலைவன், என்னுடைய கட்சி அல்லது இப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பது என்பது டு இன்ஃபார்ம். டு பர்சுவேட், அந்த மக்களை தன்வயப்படுத்துவது. டு பர்சுவேட். டு மோட்டிவேட், அவர்களை ஒரு செயலுக்கு உட்படுத்துவது, இதை செய்ய வேண்டும் என்று. டு என்டர்டைன், அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு கலா ரசனையோடு அதை கொண்டு செல்வது. ஆர் டு செலிப்ரேட், எல்லோரும் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு, அந்த கொள்கையின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அவர்களை முன்னிறுத்துவது. இதெல்லாம் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட யூசஸ். ஓகே, அப்ப அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? There are some tips. You can take note of it. First one, know your audience. That is, to whom you are going to speak. இப்போ ஒரு கிராமத்துல போய் பேசுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்க மொழி இருக்க வேண்டும். அங்க போய் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா எடுபடாது. Is it clear? Audience, know your audience. Second thing, prepare. ப்ரிப்பேர் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, பிளான் யுவர் ஸ்பீச். இப்படிதான் இந்த ஸ்பீச் இருக்கணுங்கிறத அது 3 விதமா நீங்க பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் இன்ட்ரடக்ஷன். செகண்ட் இஸ் த பாடி கான்டென்ட். தேர்ட் கன்க்ளூஷன், சம் அப். 3 தான். இன்ட்ரடக்ஷன், த பாடி ஆஃப் த கான்டென்ட், தட் இஸ் கான்டென்ட். தேர்ட் ஒன் கன்க்ளூஷன் ஆர் சம்மிங் அப், என்ன சொன்னோமோ அதை தொகுத்து சொல்வது. இதெல்லாம் பண்ணும்போது ரிஹர்ஸ் யுவர் ஸ்பீச். இதுதான் ஹிட்லர் பண்ணதுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றியாளனாக அவன் மாற முடிந்தது. கண்ணாடி முன்னாடி நின்று 1 hour அந்த ஸ்பீச்சை அவரை பேசி பார்ப்பாரான். கையை எங்கே உயர்த்தணும், இப்படி உயர்த்தவர் பார்த்துருப்பீங்க. எங்கே வந்து
அப்படிங்கணும், எங்க வேவ் பண்ணணும், எங்க அப்படி கேதர் பண்ணுங்கிறது, கையை காமிக்கிறது, இப்படி. திஸ் இஸ் கால்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் verbal, second one is non-verbal body. Even the pass, ஒரு பாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடியன்ஸ் நீங்க என்ன சொல்ல வந்தீங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. So words may speak better than words. Silence can speak better than words. ரெண்டு இருக்கு. வெல்லும் சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு, சொல்லும் சொல்லணும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், சொல்லும் சொல், வெல்லும் சொல் சொல்வதில்லை. அந்த வெல்லும் சொல் என்பது ஷேக்ஸ்பியர்ட்ட நீங்க பார்க்கலாம். சார் வந்து நடத்திருப்பாங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ்ல இந்த ஹோல் அந்த பிளேல உள்ள அந்த டைனமிசத்தை கொண்டு வருவார் ஷேக்ஸ்பியர். டு பி ஆர் நாட் டு பி, தட்ஸ் த क्वेश्चन. எந்த பிளே சொல்ல முடியுமா? ஹாம்லெட். டு டை ஆர் நாட் டு டை, தட்ஸ் த क्वेश्चन. ஏன்னா ஹாம்லெட்டுக்கு உள்ள பெரிய வீக்னஸ் என்ன? தள்ளி போடுவது, ப்ரொக்ராஸ்டினேஷன். இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் பார்க்குறோம். அதே போல இந்த கொட்டேஷன்ஸ்ன்னு பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் ஏன் ஃபேமஸா இருக்கு? சுருங்க சொல்லி விளங்க வைப்பது. திருக்குறள் ஏன் ஃபேமஸா இருக்கு? சுருங்க சொல்லி விளங்க வை. அது மாதிரி வளவளன்னு பேசாம சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும். பி கான்ஃபிடென்ட், அனதர் திங். தன்னம்பிக்கையோடு பேச வேண்டும், பயந்து கொண்டு பேசக்கூடாது, அவை அச்சம் இருக்கக்கூடாது. பட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர்க்களத்துக்கு கூட போயிடலாம், ஆனா ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி பேசுறது கஷ்டம்னு வள்ளுவரே சொல்றாரு. ஏன் கஷ்டம்? படிக்கலன்னு அர்த்தம். நீங்க படிக்க படிக்க அந்த அச்சம் போய்விடும். பி கிளியர். உங்களுடைய துணி நல்லா இருக்கணும். கடைசி அந்த மாணவிக்கும் கேட்கணும். இப்ப என்னுடைய தந்தையாரோட குரல் அவங்க கேட்டிருப்பாங்க as ஸ்டூடெண்ட்ஸ். லாலிகாலில் மைக்கு கிடையாது, அவ்வளோ பெரிய ஹால், உங்களுக்கு தெரியும். அதுல வாடாக்கரைகளே அப்படின்ட்டு அவங்க பேசுறது, நான் பேசுறது பாதி தான். அவங்க பேசுறது அந்த துணி இருக்க மைக் இல்லாம கடைசி மாணவனுக்கு கேட்கும். கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல. அதான் அந்த பி கிளியர், ஸ்டென்டோரியன் வாய்ஸ்பாங்க. பி கன்சைஸ், சுருக்கமாக அதை விளங்க வைக்க வேண்டும். பி கன்சைஸ். பி என்கேஜிங். யூ என்கேஜ் த ஆடியன்ஸ் வித் யுவர் ஐ கான்டாக்ட். யூ என்கேஜ் த ஆடியன்ஸ் பை இன்க்விசிட்டிவ் கொஸ்டின்ஸ், இன்டராக்டிவ் கொஸ்டின்ஸ். அவர்களையும் உங்களையும் இணைக்க வேண்டும். ஜெயலலிதா, அது அரசியல்னு நான் இல்லை, ஆனா அவங்கள்ட்ட கத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர், ஒரு பெண் வீராங்கனை என்று சொல்லலாம். செய்வீர்களா கேட்டிருக்காங்கல்ல. ஏன் அது? அதுதான் இந்த என்கேஜ் பண்றது. அப்ப கேட்டுட்டு இருக்க அல்லது கேட்காதவர்கள் கூட ஏதோ கேட்கிறாங்களே அப்படின்ட்டு செய்வோம் அப்படிம்பாங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் என்கேஜிங். யூஸ் பாடி லாங்குவேஜ். கை, ஐ கான்டாக்ட். காலை தூக்கக்கூடாது, கையை தூக்கணும். மாடஸ்டா இருக்கணும். அதுக்கு அப்படி இப்படின்ட்டு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. பொலைட்டா இருக்கணும். இப்போ அறிஞர் அண்ணாலாம் அப்படிம்பாரு, சிலையில எல்லாம் பார்த்துருக்கலாம், ஸ்டாச்சுல எல்லாம். இது பாடி லாங்குவேஜ் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல. வேரி யுவர் வாய்ஸ். வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சார் அழகா ஒரு பெரிய ஒரு டிராமட்டிஸ்ட், ஒரு பெரிய ஆக்டர், எங்க கல்லூரி நாடகங்கள்ல கதாநாயகர். அப்ப அவர் வந்து பேசுறாரு பாருங்க, லாவகமா. அது தமிழ்ல தான் அதிகமா முடியும். அதான் செந்தமிழ்ங்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். நீயா? ஓ நீயா? இப்போ இந்த மூணுல எத்தனையோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இது மாதிரி பல டிஃபரன்ஸை கொண்டு வரலாம்.
கிண்டலா கேட்கறது, அச்சமா கேட்கறது, நீயா அப்படிங்கிறது, ஆச்சரியமா கேட்கறது, ஒரே வார்த்தையில உணர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த வல்லமை தமிழுக்கு மட்டுமே உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். வேற எந்த மொழிக்கும் கிடையாது. So these are the types of communication. இப்ப இதுக்கெல்லாம் ஆத்தர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்க, இதான் பப்ளிக் ஸ்பீக்கிங், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பேரை குறிப்பிடலாம் வரலாற்றுல. In history we can notify 2 persons, great personalities. One is Confucius. He is a Chinese philosopher. He talks about public speaking, perhaps in the ancient times. He says public speaking affects individuals. Those who are present here and those who are not present. How is it possible? That is, public speaking அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸை சென்றடைகிறது, அவர்களை பயப்படுத்துகிறது, அவர்களை மோட்டிவேட் பண்ணுது. சரி, அது காதல கேட்கறதுனால. ஆனா அங்க இல்லாதவங்களையும் அது மோட்டிவேட் பண்ணுதுன்னா அது எப்படி? How is it possible? Can you think of it? In those days when there was no YouTube or mass media, something like that, these persons will go and talk about that with their comrades, with their fellow men. இது மாதிரி இந்த கருத்தை அவர் சொன்னார் என்று அவர்கள் சொல்லும் போது டபுள் ஆகும். இங்க 1000 பேர் வந்திருக்காங்கன்னா கட்டாயம் அந்த 1000 பேர் இன்னொரு 1000 பேர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. So speech is so reaching out, public speaking. This is Confucius. Greece and Rome எப்பயுமே நம்ம ரெஃபர் பண்ணக்கூடியது உங்களுக்கு தெரியும். Even English language is a combination of 2 languages, mainly Greek and Latin. You know, Rome. Latin is the language of Rome. So Greece and Rome. From there you find Aristotle. You know him. Ancient Greek philosopher. He talks about the types of speeches. 3 types, he says. Deliberative. First type is deliberative. Deliberative meaning it is used in the political realms. அரசியல் உலகத்தில் பயன்படுத்துவது. This is deliberative. Second one is forensic. 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 Which is used in judicial. நீதித்துறையில் பயன்படுத்துவது. Forensic. இப்ப பொலிட்டிக்கலுக்கும் ஜுடிஷியலுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? இது தெரிஞ்சாதான் நீங்க உண்மையான சிட்டிசனாகவும் இருக்க முடியும். இல்லாட்டி அரசியல்ல என்னென்ன சொல்லப்படுதோ எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமின்னு தலையாட்டக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப அந்த அறிவு நமக்கு இருக்கிறதா? கொஸ்டின் மார்க். அவர் சொன்னார், இவர் சொன்னார், என்ன சொன்னார்? யார் வேணா சொல்லட்டும், என்ன சொல்லப்பட்டது? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் ஜுடிஷியல். இப்போ புரியுதா? ஜுடிஷியல்ங்கிறது என்ன? சயின்டிஃபிக். நீதித்துறையில் அல்லது ஒரு கோர்ட்ல ஜட்ஜு கேட்குற அல்லது அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க புராணம் பாட முடியாது. ஆம் இல்லை, உண்டா இல்லையா, நீ அங்க இருந்தியா இல்லையா, அவ்வளவுதான். இல்ல சாமி, அந்த சாமி, இந்த they won't allow. This is called forensic. Third one, epideictic. EPIDEICTIC. Epideictic, which is called demonstrative or ceremonial. மிகப்பெரிய விழாக்களில் பேசுவது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிருபானந்த வாரியார், அவருடைய பேச்செல்லாம் நீங்க யூடியூப்ல கேட்கணும். யூடியூப் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ல, யூடியூப்ல நல்லது இருக்கு, பாருங்க. கீவாஜாவோட ஸ்பீச் ஒரு தடவை குமரி ஆனந்தனும் கீவாஜாவும் ஒரே மேடையில். குமரி ஆனந்தன் இலக்கிய செல்வர், பெரிய ஆள்,
தெரியும், அவங்க திருமகள் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கவர்னராக இருந்தாங்க பாண்டிச்சேரியில், இதில் தெலுங்கானாவில், இப்பயும் இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து இலக்கிய செல்வர் வந்து மேடையில் ஏறும்போது கையில் அவர் கைப்பட்டு அவருடைய பட்டன் அருந்து போகுது, கதர் சட்டை அருந்து போகுது. அப்போ அந்த சட்டை தொங்குற மாதிரி இருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அவர் கேட்குறார், பின் கொடுங்க அப்படிங்கிறார். பின்ன ஊக்கு. இதை கீவாஜா, அவர் ஸ்லேடையில் பெரிய ஆள், இதை பார்த்துட்டு இருக்கார். உடனே அவர் இவர்கிட்ட கேட்குறார், யார்கிட்ட? குமரியானந்தன்ட்ட, ஏன் பின் வாங்குகிறீர்கள்? ஏன் பின் வாங்குகிறீர்கள்? அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு அப்ப என்னைய பார்த்து பின் வாங்குறீங்களா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சொற்போர் நடக்க போகுது. ஒன்னு அவர் என்ன சொல்றாரு, குமரியானந்தன், நீங்கள் ஊக்கு வித்திருந்தால் நான் ஏன் பின் வாங்குகிறேன்? ஊக்குனா என்ன? அதுக்கும் பின் தான். அப்ப நீங்க ஊக்கு வித்திருந்தீங்கன்னா, ஊக்குன்னு வித்திருந்தீங்கன்னா, நான் ஏன் இவங்கள்ட்ட போய் பின் வாங்குறேன் அல்லது பின் வாங்குறேன்? இன்னொரு மீனிங் என்ன? நீங்க என்னை என்கரேஜ் பண்ணியிருந்தா நான் ஏன் பின் வாங்குறேன்? இதுதான் பெரியவர்கள். திஸ் இஸ் செந்தமிழ். ஓகே, அப்ப எவ்வளவு நயமாக அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்து சிசரோ, another very important philosopher, Roman philosopher. அவர் 3 விதமா அதை பிரிக்கிறார் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜுடிஷியல். அவர் சொல்றது ஜுடிஷியல், கோர்ட் ரூம்ல பேசக்கூடிய மொழி, பப்ளிக், ஏன்னா இட்ஸ் எ பப்ளிக். செகண்ட் ஒன் டெலிபரேட்டிவ், அவரும் அதை தான் சொல்றார், பொலிட்டிக்கல். தேர்ட் ஒன் demonstrative, ceremonial. Okay, this public speaking skill is so useful in what are the areas? The first area is government. நீங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் லீடர் ஆகணும், பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னா எது தேவை? பப்ளிக் ஸ்பீக்கிங். அது இல்லாம முடியாது. அவர் பேசவே மாட்டார், ஆனா லீடரா வரணும்னா எப்படி? முடியாது. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், அது எங்கேயும் உண்மை. செகண்ட் திங், இண்டஸ்ட்ரி. தொழிற்சாலையில் நீங்க சிஇஓ பெரிய ஆளா வரணும்னா பல பேரை அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? இண்டஸ்ட்ரி. தேர்ட் ஒன் அட்வொகசி. அட்வொகசின்னா ஒரு பாலிசியை பத்தி எடுத்துரைப்பது, அதை பற்றி பலருக்கும் புரிய வைப்பது, அட்வொகேட்டிங், அட்வொகசி. டிஜிட்டல் டெக்னாலஜி. இன்றைக்கு டிஜிட்டல்ல பேசும்போது இப்ப அவர் எடுக்கிறார் யூடியூப்ல, அந்த டிஜிட்டல் வந்து இட் ரீச்சஸ் அவுட், கோஸ் டு தி ஹோல் வேர்ல்ட். எவர் இட் வில் பி தேர், பெர்மனன்ட். So digital technology in which public speaking is also useful. Video conferencing, you understand, from somewhere, multinationals, they speak, you are here and you can listen, they can listen, they can see you, you can see them mutually. This is called video conferencing. Worldwide public speaking. Multimedia presentations. Multimedia, you know already, you are doing in your college. Other innovative forms of communication. Now we involve AI, artificial intelligence. Now we go to a very important part of communication in general, and then we go to interview skills, which is useful. There are 7 C's. C letter in communication. Communication is C la dhaan aarambikudhu. 7 C's. What are the 7 C's? You please note down. I go fast. Clear. Communication has to be clear. The message has to be very clear. இப்போ மகாத்மா காந்தியை கேட்குறாங்க,
மகாத்மா காந்தியை கேட்கும்போது கிளியர், CLEAR. அவரை கேட்கும்போது உங்களுடைய மெசேஜ் என்ன, வாட் இஸ் யுவர் மெசேஜ் மகாத்மா, ஃபாரின் இவங்கெல்லாம் கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அவர் சிரிச்சுட்டு, மை லைஃப் இஸ் மை மெசேஜ், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய செய்தி. இது யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது, கடைசி வரைக்கும் முடியாது. அதனாலதான் நம்ம எல்லாம் அல்பாத்மா, அவரு பரமாத்மா இல்ல, மகாத்மா. இதுக்கெல்லாம் மேலதான் பரமாத்மா. இப்ப புரியுதா கிரேடேஷன்? நம்ம எல்லாம் அல்பாத்மா, அதான் சாதாரண ஆத்மாக்கள், தவறா சொல்ல. அவர் மகாத்மா. ஒய்? டகோர் he called him Mahatma. Why? Because of this. அவருடைய வாழ்க்கையை திறந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி பேசிய ஒரே மகான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மகாத்மா. That's why he says, my life is a message. So it's so clear, concise. That message is very concise. Concise na romba சுருக்கமா இருக்கும். Brevity is the soul of wit. You know, Shakespeare. Brevity is the soul of wit. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதே மிகச்சிறந்த ஒரு கம்யூனிகேஷன். Third one, concrete. Use facts and figures. இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, அவர் எப்போ பேசினாலும் ஒரு ஹிண்டு பேப்பர் கையில் வச்சிருப்பார். ஏன் ஹிண்டு பேப்பர்? இதில் தான் வேற இத்தியாதிலாம் இருக்காது, அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக இருக்காது, புராணங்கள்லாம் இருக்காது, புனைதல், கதை புனைதல் அல்லது ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இதெல்லாம் இருக்காது. அதனால தான் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒன், த ஹிண்டு பேப்பர். இது இன்றைக்கு பேப்பர். இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார், தான் சொல்ல வேண்டிய கருத்தை இத்தனாவது பக்கத்துல இந்த ஹிண்டு பேப்பர்ல சொல்லப்படுகிறது, எடிட்டோரியல்ல, அதனால நான் அதை சொல்லுகிறேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க புள்ளி விவரப்படி அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அங்க இருக்க ஆடியன்ஸ் நம்புவாங்க. சும்மா சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்ப யூ நீட் கான்கிரீட் எவிடன்சஸ், ஃபேக்ட்ஸ் when you speak in public. Then next one, fourth one, your message is accurate, correct, free of errors. பொய்ய பேசக்கூடாது. Fifth one, coherent. Coherent meaning நிரல்பட பேசுவது, ஒண்ணுக்கு பின் முரணாக பேசுவது கூடாது. Coherent, COHERENT. It should be, that speech should be well structured, logical, organized. Then sixth one is complete. It should be complete in its focus, its delivery. என்ன சொல்ல வந்தோமோ அது கம்ப்ளீட்டா சொல்லணும், அறகுறையா சொல்லக்கூடாது. Seventh one, courteous. COURTEOUS. That is, be respectful. அதாவது மரியாதையாக பேச வேண்டும். அவனை இவனை அல்லது இந்த ஒருமையில பேசுறது இன்றைக்கு பார்க்கிறோம், அரசியல் தளத்திலோ மற்ற தளத்திலோ. அதெல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடாது. அதை பத்தி ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது அவர்களுடைய ஓட்டு வங்கிக்காக பேசப்படுவது, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால யூடியூப்ல கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ்ன்னு நீங்க இப்ப போட்டீங்கன்னா வரும். ஜவஹர்லால் நேருவோட ஸ்பீச், மகாத்மா காந்தியோட ஸ்பீச்லாம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ஆப்ரஹாம் லிங்கனோட ஸ்பீச் இன்னொருத்தர் பேசினது மாதிரி வரும். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா, இப்படிப்பட்ட லீடர்ஸ், இந்திரா காந்தி, இதெல்லாம் நீங்க யூடியூப்ல கேட்க வேண்டும். அடுத்து இந்த ஸ்கில்ல 4 ஸ்கில் இருக்கு சார். அது அருமையா புத்தகத்துல சொல்லியிருக்கிறார், நாங்க எழுதுனது. லிசனிங் ஸ்கில், சுருக்கமா சொல்றேன். லிசனிங்னா என்ன? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கலாம், கேட்டுக்கிட்டே தூங்கலாம், கண்ணை திறந்துகிட்டே கூட தூங்கலாம் இல்லையா? சில சமயம் நீங்க பாப்பீங்க, சட்டசபையில எல்லாம் கொட்டாவி விடுறதெல்லாம் பாப்பீங்க. மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்லாம் அங்க தாக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் சுவாரஸ்யமா தூங்கிட்டு இருப்பார்.
ஏன்னா அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஆக லிசனிங் ஸ்கில்ல முக்கியமா இருக்க வேண்டியது 2 வகையான ஸ்கில் இருக்கு. அதுலயே பாசிவ் லிசனிங், ஆக்டிவ் லிசனிங். இந்த பாசிவ் லிசனிங்கிறது பட்டும் படாம ஏதோ அது ஸ்கில்னு சொல்ல முடியாது. ஆனா ஆக்டிவ் லிசனிங்கிறது நீங்க பாருங்க, அப்துல் கலாம் அவர்கள் எங்களுடைய கல்லூரியில் படித்த, உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவர். அவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்க அந்த புத்தகங்களை நீங்க படிக்கணும். இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள். அதுல என்ன சொல்றாருன்னா, வகுப்புல அவர் முன்னாடி உட்கார்ந்து கோனார் ஐயா நடத்துவார் தமிழ் வகுப்பு. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. எங்க அப்பாவுக்கு ஆசிரியர் கோனார் ஐயா. ஏன்னா அப்பாவும் கலாம் அவர்களும் ஒரே காலத்தில் படித்தவர்கள். அப்போது தெரியாது யார் என்னன்னு. ஏன்னா அப்பா படித்தது எக்கனாமிக்ஸ், அப்புறம் தான் தமிழ். ஆனா இவர் படித்தது பிசிக்ஸ். ஆனா அந்த தமிழ் வகுப்புல ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க, பொது தமிழ்ல. அப்படி இருக்கும்போது கலாம் அவரு சராசரி உயரம், உங்களுக்கு தெரியும், மீடியம். அதனால முன்னாடி பெஞ்சில் போய் உட்காந்துக்குவாராம். நோட்ஸ் எடுப்பதற்கு நீங்களாம் எடுக்கணும், அதுக்காக தான் சொன்னேன். அந்த கோனார் ஐயா சொல்லக்கூடியதே அப்படியே, கோனார் நோட்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃபேமஸ்னு. கோனார் ஐயாவோட நோட்ஸ் அவர் சொல்றதை அப்படியே எழுதிக்கிட்டே வருவாராம். அப்ப வான்வெளி சாத்திரங்கள் கற்று தேர்வோம் அப்படின்னு ஒரு பாடல் பாரதியாரோட இதுல வர்றது. வான்வெளி சாத்திரங்கள் கற்று தேர்வோம் அவர் பாடுற மாதிரி நான் பாட முடியாது. உச்சஸ்தாயில அவர் பாடினாருன்னா 10 கிளாஸ் அங்க எடுக்க முடியாது. பக்கத்துல கோனார் ஐயா 6 அடி நாமம் போட்டு அப்படி நின்னாருன்னா கம்பீரமா. அப்ப அவருடைய மகனார் இருக்கார், இப்ப பேராசிரியரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். அவர் பாடும்போது இவருக்கு அது எழுதியிருக்கார். அதுதான் எழுதணுங்கிறது. ஒரு தடவை எழுதுறது 100 தடவை படிப்பதற்கு சமம். டயலாக்ல மட்டும் இல்லை. ஆக அவர் எழுதியிருக்கார், வான்வெளி சாத்திரங்கள் கற்றுத்தருவோம். அப்ப இத போய் அவர் வகுப்பு முடிஞ்சோன்னா வெளியில ஐயா இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலங்க. கோனார் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், வான்வெளியை பற்றிய அறிவு, அந்த அறிவியல் சாஸ்திரங்கள்னா அறிவியல், அது சம்பந்தமானது. மேபி அஸ்ட்ராலஜி இதெல்லாம் சொல்றாங்கல்லப்பா, அது மாதிரி இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா அது தெரியணும், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இத உனக்கு உண்மையிலே உனக்கு தெரியணும்னா பாருங்க, அப்ப இருந்த பேராசிரியர்கள்லாம் பாருங்க, தனக்கு தெரியாததை ஒத்துக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை. தமிழாசிரியருக்கு இவ்வளவுதான்ப்பா தெரியும். ஆனா நீ போய் கேட்க வேண்டியது யாருன்னா, சின்னதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு, உங்க ஆசிரியர் பிரதர் சின்னதுரை. அவர் தான் கலாமோட பிசிக்ஸ் டீச்சர். வேஷ்டி கட்டியிருப்பார். அப்புறம் பிறகு சுவாமியா மாறினார், ஃபாதரா. அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவர் உடனே சொல்லியிருக்காரு, this is astrophysics. பாருங்க, அந்த ஒரு வார்த்தை தான் கலாமை நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிபுணராக நமக்கு கொடுத்து அக்னி மிசைலை ஏவ வைத்தது. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, வகுப்புல கவனிச்சதுனால. This is called active listening. Astrophysics அப்படின்னா என்னன்னு கேட்கும் போது அவர் விளக்குகிறார். அதை தொடர்ந்து அவர் அதை தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். இஸ்ரோ போறாரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், ராக்கெட் பறக்குது, அணுகுண்டு சோதனை, பிரம்மோஸ், இவ்வளவு அங்க. இதற்கு ஒரே ஒரு சொல், அது தமிழ் பேராசிரியர் உந்தியதால், தமிழ் உந்தியதால். மறந்துடாது. It went to his heart, as Nelson Mandela told you. Like that, this is called active listening. You should be like that. Then second skill is speaking skill. இத ஒரு அருமையான ஒரு அறிஞர், ஆராய்ச்சி அறிஞர், மொழியியல் கம்யூனிகேஷன்ல பெரிய ஆளு, போவி, BOVEE, போவி என்பவர் தன்னுடைய ஆராய்ச்சியின் விளைவாக 4 ஸ்கில் சொன்னேன் இல்லையா, லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், LSRW அப்படி போட்டுங்க.
இப்போ இதில் வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில் பார்க்குறோம். போவி நாளை பற்றியும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் அதாவது அவனுடைய தொழிலில் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை எதுக்கு செலவு பண்றாருங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றார். 30% of the business time is spent in speaking. 30% speaking, 45% in listening, 9% in writing, 16% in reading. அப்ப பாருங்க, 30% ஸ்பீக்கிங்ல, 45% லிசனிங்ல, 9% ரைட்டிங்ல, 16% ரீடிங்ல. இதுல அதிகமா இருக்கிறது இது 45% இது லிசனிங். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மறந்துற லிசனிங், லிசன் பண்ணணும். சார் அருமையா சொன்னார். ஏன் கோபம் வருதுன்னா, ஒருத்தர் பேசும்போது நம்ம இடம் மறிச்சு உடனே ஏதாவது சொல்லணும்னு நினைக்க கூடாது. அவர் சொல்றதை கேட்கணும். கோர்ட்ல ஏன் 2 பக்கம் கேட்குறாங்க, ஒருத்தர் மட்டும் கேட்கறத இது பண்ணா அது மிஸ்ஜட்மெண்ட் ஆயிரும். ஸோ லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எவ்ரிவேர், ஈவன் ஃபார் எ ஜட்ஜ், ஈவன் ஃபார் எ ஹஸ்பண்ட், ஃபார் எ ஒய்ஃப், ஃபார் எ சைல்ட், ஃபார் எ ஸ்டூடெண்ட், ஃபார் எ டீச்சர். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கிறது போறேன். சார்ட்ட கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் சஃபாரி போடுவேன் கிளாஸுக்கு. அப்போ வந்து இப்போ ஃபிசிக்ஸ் பில்டிங் கெமிஸ்ட்ரி பில்டிங் ஃபர்ஸ்ட் அவர் என்னுடைய லைஃப்பில் டீச்சிங் கரியரில் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு போகிறேன். அப்போ ஒரு பையன் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தார். வந்தோடனே எனக்கு அவ்வளோ கோவம். அந்த ஏஜ் அப்படி, அனுபவமின்மை. உடனே ப்ளீஸ் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்ட்டேன். அவன் வெளியே நிற்க வச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் நிற்கிறான். உடனே வெளியில் போனோன்னே எனக்கே மனசு கேட்கல. இங்கே வாப்பா, ஏன் லேட் சார்? என்னை பேச விட்டாதானே சார்? நான் சொல்கிறதே நீங்கள் கேட்கலையே சார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா எவ்வளோ பெரிய ஐ எம் சாரி. ஐ செட் ஐ எம் சாரி, ஐ அப்பாலஜைஸ். தம்பி மன்னிச்சுக்க, ஏதோ ஒரு இதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கிறோம், ஃபாதர்ஸ் ஏதாவது நினச்சிக்குவாங்க, லேட்டாக வரவனையெல்லாம் உள்ளே விட்றாங்க லேட் ஷீட் இல்லாமல் அப்படின்னு யாராவது போய் சொல்லிடுவோம். இப்படி இந்த ஒரு சூழலில் நான் செஞ்சிட்டேன்பா, சாரி. அதனால் என்ன ஆக்சுவலாக நடந்தது சார், எங்கள் அம்மாவை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தேன், இது ஒரு தப்பா சார்? அப்போ பாருங்க, அதுலேருந்து என்னோட இதை மாற்றிட்டேன். அவங்களெல்லாம் லேட் ஆவான்னு சொல்ல, லேட்டாக வந்தா பரவாயில்ல உட்காரு, ஆனால் சீட்டு வாங்கிட்டு கரெக்ட் பண்ணுறது. எதுக்கு சொல்கிறேன்னா, பர்ஃபெக்ட். You should not think like that. And a teacher should never think like that. He is in the second parent's role. You understand? அடுத்து இங்கிலீஷை பொறுத்தவரையில் இப்போ ஒரு டிஃப்ரென்ஸுக்கு வந்துடுவோம், டைம் இல்லை. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த ஸ்பீக்கிங்கோட சேர்த்து முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்கில் தான். இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்மெல்லாம் பேசும்போது ஹோட்டல்ங்கிறோம். இட்ஸ் நாட் ஹோட்டல். யாராவது சொல்ல முடியுமா சரியா? இட்ஸ் ஹோட்டல். இட்ஸ் ஹோட்டல். அப்போ நம்ம சொல்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். அப்போ இதை வந்து இன்டர்வியூல இங்கே சரியா சொல்லலைன்னா உங்களை எப்படி வேலைக்கு எடுப்பாங்க? அவருக்கு புரியாது. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் அப்படி. ஹோட்டலு இந்த தமிழ்ல இழுத்து பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல இழுத்து பேசக்கூடாது. அது எப்படி பேசப்படுகிறதோ அப்படிதான் பேசணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பிபிசி ரேடியோ இருக்குல்ல, அந்த பிபிசி ரேடியோ நியூஸை கேளுங்க. டிவி இருக்கு, பிபிசி டிவி வீட்டில் இருக்கு, அதை கேளுங்க, இந்த நியூஸ் கேளுங்க. அதான் உச்சரிப்பு, உண்மையான உச்சரிப்பு. சிஎன்என் டிவி இன் இங்கிலீஷ், அதை கேளுங்க. யூடியூப்ல
நிறைய லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, உங்க சப்ஜெக்டை பத்தியே கொடுக்குறாங்கல்ல, பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதோ ஒன்று, அது இங்கிலீஷ்ல கேளுங்க. இங்கிலீஷ் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கொடுப்பாங்க. ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அந்த லெவலுக்கு போங்க. லோக்கல்லே திங்க் பண்ணாதீங்க. கோ டு கேம்பிரிட்ஜ், கோ டு ஆக்ஸ்போர்ட். அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு வரணும், கட்டாயம் வரணும். அப்போதான் வேலை. ஏன்னா அவன் தான் வேலை கொடுக்குறான். எம்என்சிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, நீங்க உங்களுக்குள்ள என்ன செய்யணும்னா, நான் என்னுடைய ஹெச்ஓடியா இருந்தப்ப நான் செஞ்சது பேரிங். அதாவது உங்க ஃப்ரெண்டோட இங்கிலீஷ்ல தான் பேசுறதுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது. When I come to the college, I'll speak only in English. You should speak to me in English. நம்மையே கம்பல் பண்ணிக்கிறது. சார் வந்து அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு தமிழ்ச்சங்கத்துல. தி அட்டாமிக், சாரி தமிழ்ச்சங்கத்துல இல்ல, யூடிசி காலேஜில். தமிழ்ச்சங்கத்துல இப்ப கொடுத்தாங்க. யூடிசி காலேஜில் தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை சார்பில் கொடுத்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தி அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் ரைட்டர், குறிச்சிக்கங்க. தி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். சார் அதை பத்தி அப்புறம் பேசுவார். தி அட்டாமிக் ஹேபிட்ஸ், சின்னஞ்சிறு பழக்க வழக்கங்கள், தமிழ்லயே இருக்கு. என்னன்னா சின்ன சின்னதா நீங்க கத்துக்கிறது தான் பெரிய அளவுல உங்களை முயர்த்தும். இப்ப படிக்கட்டுல ஏன் ஒவ்வொரு படிக்கட்டா போறீங்க? அப்பதான் அடுத்த மாடிக்கு போகும். அது மாதிரி வாழ்க்கையில போக முடியும். எடுத்தோன்னே மாடிக்கு அப்படியே தாவ முடியுமா? என்ன ஆகும்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஸ்மால் ஸ்டெப்ஸ் லீட் டு த கிரேட்டஸ்ட் ஜேர்னி, லைக் தட். அதுபோல 2 பேர் நீங்க பேச வேண்டும், இங்கிலீஷ்ல மட்டும்தான். வீட்டுக்கு போய் நீங்க தமிழ்ல பேசுங்க, ஓகே. பட் when you come to சிதம்பரம் மகளிர் கல்லூரி கேம்பஸ், you find your friend. ஒரு ஆள், ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? pair yourself. This is called pairing, peer teaching. நட்பு என்பது இதற்கும் உதவ வேண்டும். ஒன்றாக உயர்வதற்கு உதவ வேண்டும். You speak in English only in the college, so that for 3 to 4 hours or at least 2 hours you are going to speak only in English. This will cultivate your speaking skill. Second. Okay. Third, the Hindu newspaper, தயவு செய்து நான் ஏதோ ஏஜென்ட் நினைச்சுக்காதீங்க. இது அந்த காலத்துல இருந்து எங்க அப்பா சொன்னதுனால அப்பையிலேருந்து நாங்க வாங்குறது. வீட்டுல எல்லாருமே எங்க பிரதர்ஸ் சிஸ்டர், ஒரு சிஸ்டர். இது காரணம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு இங்கிலீஷ் இதுல இருக்கு. டுடேஸ் மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் இன் தி நியூஸ் பேப்பர். ஏன் சார் அப்படின்னா, இதுல ஒவ்வொரு பேஜ்லயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இன்னும் ஆக்சுவலா நான் இன்னும் படிக்கல, எடுத்துட்டு வந்தேன். ஆனா நைட்டுக்குள்ள படிச்சிருவேன். ஒவ்வொரு பேஜ்லயும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எடிட்டோரியல் இருக்கும், ஒப்பீனியன் இருக்கும், பாலிடிக்ஸை பத்தி இருக்கும், ஸ்போர்ட்ஸை பத்தி இருக்கும், காமர்ஸை பத்தி இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி இருக்கும். அதனால பல ஸ்டேட்ஸ்ல நடக்கிறத பத்தி இருக்கும் இங்கிலீஷ்ல, பல நாடுகள்ல நடக்கிறதும் இருக்கும். அருமையான பேப்பர். இதை நீங்க சத்தம் போட்டு வாசிக்கணும். இது உங்கள்கிட்ட இல்ல. இப்ப லவுடரா உங்க ரூம்ல உட்காந்து 10 நிமிஷமாவது you loudly read the English newspaper so that your tone becomes very louder, clear. Your vocal cords, குரல் தான், they will be strengthened. ஏன்னா நீங்க செல்போன் வந்ததுல இருந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, யாரும் யார்ட்டையும் பேசுறது இல்லை, சாட்டிங். வாட் இஸ் சாட்டிங்? இது நம்ம கல்ச்சரா கிடையாது. பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, வாய் விட்டு பேசுங்க, வாய் விட்டு சிரிங்க. So this is very important. And we come to the next one, 5 words a day. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சொல்றேன். ஏன்னா இதுதான் நான் இங்க வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 words a day. என்ன சார் 5 words a day? இதே இந்து பேப்பர்ல உங்களுக்கு தெரியாத வார்த்தையை, ஆமா வாங்க ஒரு நிமிஷம், டைம் இல்லை. இதுல உங்களுக்கு எந்த வார்த்தை தெரியல, ஒரு வார்த்தையை சொல்லுங்க மற்றவங்களுக்கு. நல்லா சத்தமா இப்படி திரும்பி சொல்லுங்க.
உங்களுக்கு தெரியாத வார்த்தை. அர்த்தம் தெரியாது. வெரி குட். ஸ்பெல்லிங் தெரியும், ஏன்னா ஸ்பெல்லிங் படிச்சிடலாம். மீனிங் தெரியாத வார்த்தை. வெரி குட். மீனிங் தெரியாத வார்த்தை சும்மா வாசிங்க, அது தப்பா ரைட்டா அப்புறம் பார்த்துக்கலாம். பிஆர் பிஆர்ஐ பிரிக்ஸ். கிராண்ட் பிரிக்ஸ்ங்கிறது ஒரு டைட்டில். கிண்டி கிராண்ட் பிரிக்ஸ்ங்கிறது ஒரு போட்டிக்கான டைட்டில், அது அந்த விருதுக்கான டைட்டில் பிரிக்ஸ்ங்கிறது. அப்ப இப்ப ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க, ஹூ ஒன் தி கிண்டி கிராண்ட் பிரிக்ஸ் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. உங்களுக்கு புரியாது. பிரிக்ஸ்னா என்னடா அது, பிரிக்ஸா செங்கலா, புரியாது. அப்ப இந்த நியூஸ் பேப்பரை படிச்சா மட்டும்தான் இன்றைய நடப்பு உங்களுக்கு தெரியும். ஷேக்ஸ்பியர் படிச்சா வராதா சார்னா, ஷேக்ஸ்பியர் படிக்கிறதுங்கிறது லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். தேங்க்யூம்மா, கை தட்டுங்க. ஏன்னா அது முன் வர்றது, தட் இஸ் லீடர்ஷிப். குட். யுவர் குட் நேம், நல்லா பேசுமா. கிருத்திகா, குட். அதனால நீங்க 5 வார்த்தைகள் ஒரு நோட் புக் போட்டுக்கணும். இன்னைக்கு நான் 5 வார்த்தை கத்துக்கிறேன்மா. என்ன சார் இன்னமும் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா, படிப்புக்கு எல்லை இல்லை. வொக்காபுலரி விழுந்துகிட்டே இருக்கு. இங்கிலீஷ்ல 25,000 வார்த்தை வருது ஒரு மாசத்துக்கு. புது வார்த்தை எங்களுக்கு தெரியாது, டிக்ஷனரியை பார்த்தா தான் தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இங்கிலீஷோட வலிமையை பாருங்க. கிட்டத்தட்ட 25,000 வார்த்தை. ஏன் 25,000? பல மொழிகள்ல இருந்து விழுவோம். எப்படி கங்கை நதி பல நதிகள் சேர்ந்து வருது, அதே மாதிரி பல நதிகள் சேர்ந்து பெரிய வங்காள விரிகுடா. இது போல ஆங்கிலம் என்பது பல மொழிகளின் கலப்பு. தமிழ் ஏன் அந்த அளவுக்கு வளர முடியலங்கிறது ஒரு காரணம் என்ன, நம்ம வளர்க்கணும், அது அடுத்தது. பல மொழிகளை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. கன்னித்தமிழ் அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்லை, கமர்ஷியல் லாங்குவேஜ். பிரெஞ்சுல இருந்தும் வரும், ஜெர்மன்ல இருந்தும் வரும். டெய்லி ஒரு வார்த்தை வரும். இப்ப மேஜிக் புல்லட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு இந்த புக்ல. யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? மேஜிக் புல்லட் அப்படின்னா என்ன? மேஜிக்ல செய்யற புல்லட்டா இல்ல. அப்ப மேஜிக் புல்லட்னா ஒரு நூதனமான ஒரு வகையான யுக்தி. அதுதான் வெற்றி பெற வைக்கும். கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இது போல பல வார்த்தைகள் விஞ்ஞான உலகத்திலும் வியாபார உலகத்திலும் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தை படியுங்கள். 5 வார்த்தை ஒரு நாளைக்கு. அப்ப 30 நாளைக்கு என்னாச்சு? தேதி போட்டுக்கணும். இன்னைக்கு தேதியில 5 வார்த்தை படிச்சுட்டேன், அப்புறம் தான் தூங்கணும். செல்ஃப் கண்ட்ரோல், தட் இஸ் கால்ட் அட்டாமிக் ஹேபிட், சுய கட்டுப்பாடு. அடுத்து 30 நாள்ல என்ன ஆகுது? 150. ஒரு வருஷத்துல எங்கேயோ போயிருவீங்க. உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது. You can tell others also, those who don't know, your friends, your children, neighbors, relatives. இது போல please understand 5 words a day. Have a friend to talk in English in the campus always. ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்க. நீ பாரு இங்கிலீஷ் தானே பேசணும்னு சொன்னாரு அன்னைக்கு, பேசு. Third thing, read loudly the newspaper because this is a language of the day. சத்தம் போட்டு வாசிங்க. ஏன்னா நீங்க பேசுறதே இல்லை, வாசிக்கிறது இல்லை. சத்தம் போட்டு வாசிங்க. Passive reading is different. அது நீங்களா படிக்கிறது. Then we come to the next 2, that is the last 2, reading skill. Reading is very important. The library is there, and our friend Mr. Babu is going to inaugurate a library in the nearby village soon. He'll be sending the invitation to us. Those who are nearby can participate, and we are going to participate. He's going to launch a library for reading. Reading is very important. Reading is very, very important because it regulates you. படிப்பவர் படிந்தவர். பாருங்க, நீலாம் என்னடா படிச்சவன் மாதிரியாடா பேசுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? படித்தவன் படிந்தவன். படிந்தவன்னா என்ன? அடக்கமானவன். அதுதான் சொல்றாங்க. ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோன்.
படிப்பவர்கள் தலகணம் இருக்காது. ஆக அந்த ரீடிங் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்த ரீடிங் வந்து நமக்கு என்ன ஸ்பீட்ல நம்ம ரீட் பண்றோம்? சைலண்டா 100 to 200 தான் நம்முடைய ஸ்பீடு. whereas you have to reach the speed of 500 to 800 per minute. 200 100ல இருந்து 200ங்கிறது பத்தாது பர் மினிட்டுக்கு. இப்படி வாசிச்சுட்டுமா அது பத்தாது. வேகமா வாசிக்க தெரியணும், அப்பதான் நிறைய வாசிக்கலாம். அதுக்கு வந்து 500ல இருந்து 800 வரைக்கும் பர் மினிட்டுக்கு கல்டிவேட் பண்ணும். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். இப்போ ஜான் எஃப் கென்னடி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், அந்த பிரசிடென்ட். அவர் வந்து இப்படி நியூஸ் பேப்பர்ஸை விரிச்சு வச்சிருவாங்க, ஒரு டீ கப்பை கொடுத்துருவாங்க, அப்படியே அந்த ரவுண்ட் டேபிள் அப்படியே நடந்து வருவார், அப்படியே சுற்றி வருவார். ஏன்னா அடுத்து அவர் பார்லிமெண்ட் போகிறப்ப கேள்வி கேட்பாங்க. நமக்கெல்லாம் அப்படி இல்லை பிரச்சனை, ஆனால் பிரசிடென்ட்டுக்கு உண்டு. அவர் இப்படி வரும்போதே அப்படியே படிச்சிருவார் ஹெட்லைன்ஸ் இந்த இதெல்லாம். எவ்வளோ ஸ்பீடில் படிக்கிறாருன்னா, அவர் படித்த ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? 3000 பர் மினிட் கிட்டத்தட்ட. அவர் தான் இருக்கலே இது வரைக்கும் 3000 வேர்ட்ஸு ஒரு மினிட்ல ஒரு மனுஷன் படிக்கிறான்னா எந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த அளவுக்கு. இந்த இப்போ புல்லட் ட்ரெயின் சொல்கிறோம்ல, 2 hours சென்னையிலேருந்து திருச்சிக்கு வரப்போகுது புல்லட் ட்ரெயின். இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் குறைஞ்சி 2 மணி நேரம். அவர் டைம்ஸ் ஆர் ஃபார் ஸ்பீட், ஃபாஸ்ட். அதுதான் சாரோட இது ஃபாஸ்ட்னு வச்சிருக்காரு. திருச்சி ஃபாஸ்ட் யூடியூப். இன்னைக்கு இப்போ பேசுறதெல்லாம் வந்துடும் யூடியூப்ல. ஸோ யூ ஷுட் பி ஃபாஸ்ட் இன் ரீடிங் ஆல்சோ. த நெக்ஸ்ட், அப்போ ரீடிங் என்ன சார் பண்றது? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நீங்க படிக்கணும். தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் 2 தானே படிக்கிறோம், 2ஐயும் படிக்கணும். அடுத்து ரைட்டிங் ஸ்கில். இந்த ரைட்டிங் ஸ்கில்காக தான் உங்களை எழுத சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க எக்ஸாம் வந்து எழுதித்தானே ஆகணும், கையில வரமாட்டேங்குது பல பேருக்கு. டைமுக்கு முடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன் எல்லா காலேஜ்லையும். நானே போய் சில இது எழுதும் போது, எனக்கு எக்ஸாம் எழுதும் போது MBA பாதி நாள் பாதி சப்ஜெக்ட் முடித்தேன், அப்புறம் அதுக்கு போகிற டைம் இல்லை. MBA ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அப்போ எனக்கே தெரிஞ்சிச்சு ஸ்பீடு வரல. அப்புறம் அதுக்காகவே இந்த எக்ஸாம்லாம் எழுதணும் போலன்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் அதை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டிங் ஸ்பீட். எங்கள் அப்பா வந்து 90 வயது வரைக்கும் எழுதிட்டு, கடைசி நாள் கூட எழுதியிருக்காங்க. கடைசி பேஜ் எழுதுனது இருக்கு. கவிதை 60 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க. இன்னும் பல புத்தகங்கள் எழுதப்பட, அதாவது கையில் எழுதுனது நான் பப்ளிஷ் பண்ணணும், என்னுடைய கடமை அது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த அளவுக்கு 90 வயது வரையும் அவர் எழுதி கொண்டு இருந்தார். கண்ணால பார்த்துருக்கேன். எங்க அம்மா கூட திட்டுவாங்கன்னா அன்பா, ஏங்க வேற வேலையே இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே வேலை என்ன, அவங்க நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், இது அவங்க வேலை, இல்லத்தரசு. ஆனா அப்பாவுக்கு அப்படி இல்லையே. இஸ் அ வைஸ் பிரின்சிபல், இஸ் அ தமிழ் ப்ரொஃபஸர் அண்ட் இஸ் நோன் த்ரூ அவுட் தமிழ்நாடு. கலைஞரே என் கூட நீங்கள்லாம் இருக்கணியான்னு கூப்பிட்டவர். ஆனா அரசியல் ஆசை இல்லாதனால் போகாதவர். அப்பதான் சொன்னாங்க, அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கணும்பா அப்படின்னு. திஸ் இஸ் கிளாரிட்டி. ஆக கலைஞரையும் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா அந்த கடைசி வரைக்கும் எழுதி கொண்டு இருந்தா. ஏன் எழுதணுங்கிறேன்னா, எழுதும் போது பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். படிச்சாதான் எழுத முடியும், நினைக்கிறதெல்லாம் எழுத முடியாது. பிகாஸ் ரைட்டிங் இஸ் எக்ஸாக்ட். கரெக்டா இருந்தா தான் எழுத முடியும். அப்ப கரெக்டா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க, அப்ப கரெக்டா இருப்பீங்க. திஸ் இஸ் கால்ட் அட்டாமிக் ஹேபிட். ஓகே, now we come to interview skills. 5 minutesல முடிச்சிடறேன். சாரி, இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய டாபிக். இருந்தாலும் இன்டர்வியூனா என்ன அப்படிங்கிறத பத்தியாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூங்கிறது என்ன? ஒரு வேலைக்கு நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு நேர்முக தேர்வு. நேர்முகம்னா என்ன? முகத்துக்கு முகம் பார்த்து நேரடியாக உட்கார வைத்து உங்களை கேள்வி கேட்பது. இதான். அப்படி கேட்கும் போது அவங்க என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களான்னா, ரொம்ப பெரிய ஆடம்பரமா மேக்கப் அது இல்லை, மாடஸ்டா நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா பார்ப்பாங்க. இப்போ சுடிதார் போடலாம், தவறு இல்லை. லெகிங்ஸ் போடலாமா? போடக்கூடாது. பையங்கன்னா இந்த ஒரு இது மாதிரி பம்பை மாதிரி வச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. உங்க தம்பி அண்ணனா இருந்தா சொல்லுங்க, தயவுசெய்து. அடி வாங்கினாலும் வாங்கிக்கிட்டு சொல்லுங்க.
ஏன்னா அவனுக்கு வேலை முக்கியம். ஆக இதெல்லாம் வந்து வேலையை கொடுக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, ட்ரெஸ் எப்படி சார் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணுமா, கலர்ஃபுல்லா இருக்கணுமா, அதெல்லாம் வச்சு ஏமாற்ற முடியாது. டீசெண்டா பிளசண்டா அந்த கலர் இருக்கணும். அது என்னன்னு நீங்க டிசைட் பண்ணி. ஐ எம் நாட் இன்டர்ஃபியர். மூணாவது, முடிய நல்லா இப்படி விரிச்சு போட்டுட்டு போலாமா சார்? ஏன்னா கேர்ள்ஸா இருக்கிறதுனால என்னுடைய டாட்டர்ஸ் மாதிரி நான் சொல்றேன், அப்படி போகக்கூடாது. டைடியா, நல்ல உங்களுக்கு தெரியும், பின்னி நல்லா நீட்டா, அல்லது ஒரு ரப்பர் பேண்டாவது போட்டு நீட்டா பரப்பிட்டு போகக்கூடாது. காதுல ஏதாவது டைமண்ட் போட்ட வேலை கிடைக்குமா சார்? அதெல்லாம் யாரும். யூ பி ஏ டைமண்ட். ஒய் டு யூ வாண்ட் ஏ டைமண்ட்? ஓகே, நீங்க டைமண்டா மாறுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த இதெல்லாம் கையில எல்லாம் போடுறது, அது வந்து மத ரீதியா போடுறது, அதை நான் சொல்ல. அது போடுறத யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் வேற மாதிரி இந்த ரப்பர் இது அது இது, அப்புறம் இந்த டாட்டூ, இதெல்லாம் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். 8 மாதம் அங்கே இருந்தேன். என்னுடைய செகண்ட் டாக்டர் வீட்டில் நானும் என்னோட ஒய்ஃபும் போயிருந்தோம். கிராண்ட் டாக்டர் பிறப்புக்காக போயிட்டு கூட இருந்தோம். அப்போ நான் பார்த்தது என்னன்னா, நல்லா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அதுவும் ஒயிட்டாக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க, ஷைனிங்காக இருக்கும். நம்மெல்லாம் பக்கத்தில் போனால் இருட்டு மாதிரியே, அவங்க வந்து வெளிச்சம் மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க பரிதாபம் என்னன்னா, ஒரு சைடு வந்து அப்படியே கருப்பாக இருக்கும். என்னடான்னு பார்த்தா டாட்டூ. பாவமாக இருக்கும் நமக்கு. ஏன்டா இந்த கல்ச்சர்? கை பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆளுங்களே. தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க, வாழ்க்கை பூரா எடுக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு சொல்றேன், இது புக்ல இல்லை, நான் சொல்ல வேண்டியது. அடுத்து, ஒரு ஷூ, ஒரு கேன்வஸ் சாதாரணமா, அல்லது ஒரு செப்பல் அப்படி போட்டு போறப்ப அங்க எல்லாருமே கழட்டி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்க, கழட்டி வச்சுட்டு உள்ள போங்க. இல்ல போட்டுட்டு உள்ள போலான்னு அலோவ் பண்ணியிருந்தா உள்ள போங்க. போனோன்னா குட் மார்னிங், ஆஃப்டர்நூன்ல போய் குட் மார்னிங் சொல்லிடுறாங்க. டைம் பார்த்துங்க, டைம் கான்சியஸ். அவங்க உட்கார சொன்னா மட்டும்தான் உட்காரணும். டேக் யுவர் சேர்னா சேரை சில பேர் தூக்கியிருப்பாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. டேக் யுவர் சேர்னா உட்காருங்கன்னு அர்த்தம். உட்கார இல்லை சார் உட்கார மாட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, உட்கார வேண்டும். அடுத்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஐ ஆம், மை நேம் இஸ்ன்னு ஆரம்பிக்க கூடாது. ஐ ஆம் சோபனா, மை நேம் இஸ் சோபனா. அது வந்து ரொம்ப டூ ஃபார்மல். அதனால வந்து அதையும் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி சார் வந்து வாட்ஸ்அப்ல இதில் நான் அனுப்புறேன், சார் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கேள்விக்கு தெரியும்னா தெரியும், இல்லைன்னா இல்லை. நடிக்கக்கூடாது. தெரிஞ்ச மாதிரி நடிச்சா கண்டுபிடிச்சிடுவாங்க, சரி இது ஒன்றும் சரியில்லை அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன், அடுத்து நீங்க உங்கள்கிட்ட கேட்க அவங்க எதிர்பார்க்கறது கம்பெனியை பத்தி தெரியுமா? அப்போ போறதுக்கு முன்னாடி கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நெட்ல. சார் அதுக்கு அடுத்து நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு சேலரின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து ரீசனபிளா சொல்லணும். அதுக்குன்னு வந்து 1 கோடி எனக்கு கொடுங்க, கொடுக்கலாங்க பரவாயில்ல, உங்க கம்பெனியை பத்தி எனக்கு தெரியுங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. 1 லட்சம் வாங்கியிருக்கீங்க அல்லது 10,000, இப்போ 30,000 வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு 40,000 கேட்கலாம், ஒரு 50,000 கேட்கலாம். ஏன் கேட்குறீங்கன்னு அவங்க கேட்க போறதில்ல. கேட்கறதுனால அப்புறம் கொடுக்காம இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கு, ரீசனபிளா இருக்கும். அடுத்து, அந்த கம்பெனி பாஸ் இப்படி சொன்னார் சார், அந்த இவர் வந்து சரியில்லை சார், அந்த கம்பெனியே சரியில்லை சார் அப்படின்னு இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க, இங்கேருந்து இன்னொரு இதுக்கு போனோம்னா நம்மளை பத்தி பேசுவாங்க. புறம் சொல்லுவது கூடாது, அதை பத்தி பேசாதீங்க. அப்ப ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? I expect more scope for my skill. நான் என்ன படிச்சிருக்கேன், என்னுடைய திறமைக்கு அதிக வாய்ப்பு இந்த கம்பெனியில இருக்கிறதா உணர்கிறேன். அவ்வளவுதான், பாசிட்டிவா. இவ்வளவும் நீங்க செய்ய வேண்டியது இன்டர்வியூல. அப்புறம் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணா மட்டும் கை கொடுங்க. சப்போஸ் அவங்க லேடியா இருக்கலாம், இதா இருக்கலாம், ஒருவேளை அவங்க நமஸ்தேன்னு சொல்லலாம். உடனே கையை போய் நம்ம பிடிச்ச அவங்க இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது.
அதனால வந்து அவங்க எப்படி நமஸ்தேனா நமஸ்தே, நமஸ்காரம்பாங்க சில பேர். சில சமயங்களில் வணக்கம் வணக்கம். சில சமயங்களில் அவங்களே ஷேக் பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது அப்படின்ட்டு நம்ம இப்படி அதுக்கு நான் பிடிச்ச பொலைட்டாக அது இது பண்ணோம். ரொம்பவும் நெருங்கி போகக்கூடாது. இதெல்லாம் அந்த புக்கில் அருமையாக எங்கள் யூஜின் டிவாஸ் அவர்கள் பெரிய ஒரு போயட், கீதாஞ்சலியை படமாகவே போட்டு அவர் கவிதை எழுதியவர். கீதாஞ்சலியை பற்றி பெரியார், அது அவருடைய பிக்சர்ஸில் இதில் இருக்குது. இது ரிவைஸ் பண்ணி எடிஷனாக போடலான் இருக்கோம்மா, சார் சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்போ இங்கே யுவர் கொஸ்டின்ஸ் 5 minutes அதோட முடிச்சிடலாம். யுவர் doubts, questions or anything you want to ask anybody? Yes, please கேளுங்க. Yes, டவுட் ஷூரா கேளுங்கம்மா. டவுட்டே இல்லையா? எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. யாராவது ப்ளீஸ், இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? இந்த கருத்து எனக்கு பிடித்திருந்தது, யா ஃபீட்பேக் மாதிரி கூட சொல்லலாம். ஆமாம், டைம் ஆச்சு. யா ஒன்றுமே புரியலைன்னா கூட நீங்கள் வந்து சொன்னால் அவர் வருத்தப்பட மாட்டாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சொல்லணும். நீங்களே யாராவது வந்து உங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பேசுறதுக்கு. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது கம்யூனிகேஷன், அதுதான். அதனால் நீங்கள் வாலண்டியராக இல்லைன்னா நானே உங்களை கூப்பிட வேண்டியிருக்கணும். ஏன்னா கட்டாயம் அந்த ஃபீட்பேக் சொல்ல பழகணும். அது ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கிற வேண்டியது. வாங்க, உன் பேர் சொல்லு. அபிநயா, தேர்ட் பிபிஏ. வெரி குட். பிபிஏ ஒன்று தான் நல்லா தைரியம் நாங்கள் யூடியூப் நாங்கள் பார்க்கணும். எல்லாத்தையும் சொல்லலாம். நான் பேசிட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போனோம்னா இதெல்லாம் பேசிக்ஸ்னு நம்ம கற்றுக்கிறதுக்கு அவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். அந்த பொண்ணு தைரியமாக பேசுது. அதே மாதிரி இன்னும் 2-3 பேராக வந்து பேசணும். நீங்கள் சீக்கிரம் வந்து பேசிங்கன்னா சீக்கிரம் சாப்பிட போகலாம். இல்லைன்னா சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. Good morning all. I am Soundarya, third pickup. நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம்னாலும் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபியூச்சர் நமக்கு இந்தியாவுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லணும். முக்கியம் இவ்வளவு நேரம் பேசுறதுல இந்த ஒரு இதை நான் நல்லா கற்றுக்கிட்டேன். ஏன்னா டேக் ஹோம் சொல்லுவாங்க, நீ என்ன வீட்டுக்கு கொண்டு போற அப்படின்னு ஒரு விஷயம். நீ லிசனிங், ரைட்டிங் அதை பற்றி இப்போ வந்து நம்ம எவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்ததெல்லாம் இனிமேல் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம வந்து கவனிக்கணும், எழுதணும், கண்டிப்பாக அதை செய்யணுங்கிறதுக்காக எங்களுக்கு சொன்னதுக்காக தேங்க்யூ சொல்லியிருக்கோம். அது மாதிரி 2 பேராக வாங்கணும். ரோஷினி நம்ம மீனிங் ரோஷினா தெரியுமா? ரோஷினி லோ
வெரி குட் வெரி குட். இந்த பொண்ணுங்க பேசுறதுல உங்களுக்கு தைரியம் வந்திருப்பீங்க, நம்மளும் பேசலாம் அப்படின்னு யாராவது 2 பேர் ஒருத்தர் குயிக். Sir, no, she பேசினாங்க sir. She was having stage fear sir. ஓ அப்படியா? Stage fear அப்படின்னு சொல்லி என்னால ஃப்ரண்ட்ல கூட பேச முடியாது மேம். கிளாஸ்ல சொன்னபோது இப்போ செமினார் செஷன்ல முன்னாடி வந்து நின்று பேசுறேன். வெரி குட். Yes sir. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும். வெரி குட். வேற ஆமா உனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் தயங்கிட்டு இருக்க வா. பேசணும்னு ஆசை இல்லையா? இருக்குல்ல, பேசி வா. நீ என்ன கற்றுக்கிட்ட இந்த ஒரு நேரம்? சார் சொன்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நம்ம நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இனிமேல் நீ இந்த சேஞ்ச் ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இப்படி இருந்தேன், இப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நீ இனிமேல் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன் கேட்ட படிக்கணும். ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்கணும், 2 மினிட்ஸ் சத்தமாக வாசிக்கணும் அப்படின்னு. வெரி குட் வெரி குட். ஓகே, வேற யாராவது? ரைட். வாட்டர் டைம். ஸோ அவர் என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க நம்பர்கள் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அவர் வந்து இவ்வளோ நேரம் பேசினீங்க, அவங்களால கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நான் அவரை பற்றி தான் உங்களுக்கு நன்றி, தவிர உங்களை பற்றி நான் அவருக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவரே புரிஞ்சிருக்கும், அவருக்கு இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா நிறைய காலேஜுக்கு போயிருக்காரு, நிறைய பேருக்கு நடத்தியிருக்கிறாரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர். இருந்தாலும் இது மாதிரி நல்ல மாணவிகள், நல்லா கேட்கக்கூடிய மாணவிகளை நம்ம பார்த்ததில்லைங்கிற அளவுக்கு அவருக்கு ஃபீலிங்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் தொடர்ந்து இங்கே காலேஜுக்கு வரதை வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் இங்கே வரதுக்கு ஒரே காரணம் நீங்கள்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான். Vote of thanks. It is with great pleasure that I stand before you to express my heartfelt gratitude for being a part of today's seminar on the theme Conquer Through Communication. I would like to sincerely thank our respectable Ravindran sir for delivering the welcome address at our event, and also my sincere thanks to our esteemed chief guest for sharing valuable insights with us. Your deep understanding of effective communication has truly inspired and enlightened us. Your words have not only emphasized the power of communication, but have also shown us how it can be a powerful tool for success, both professionally and personally. I also want to express our sincere gratitude to the organizing committee, volunteers, and all the behind-the-scenes team members for their hard work and dedication in making this seminar a success. Your efforts have made this event smooth and enjoyable for all of us. Lastly, I would like to thank each one of you for attending today's seminar. Your presence has made this gathering more meaningful, and we hope that you leave with new knowledge, inspiration, and the tools to conquer your goals through the power of communication. Thank you all once again. Have a wonderful day ahead. நம்ம ஃபைனலாக பிஃபோர் வி லீவ் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நல்லா உட்காந்து கேட்கறதுக்கு நல்ல முறையில் ஆர்கனைஸ் பண்ணவங்க 2 பேர் நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ். யாராவது? ப்ரொஃபஸர் ஸ்வேதா அண்ட் ப்ரொஃபஸர் திவ்யா. அவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு படமான அவங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அப்படிதானே?
என்கரேஜ் பண்ணணும். வெரி குட். ஓகே.